69 விழுக்காடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. இந்தியா எந்த மாநிலத்திலும் கிடையாது. மற்ற மாநிலங்கள்லாம் ஒரு 50 விழுக்காடு தான் இருக்கு. அந்த 69 விழுக்காடுக்கும் ஆபத்து வந்ததப்போ இதை யாரு காப்பாத்தினாங்கன்னா அப்பொழுது இருந்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மையார். 62 உச்சநீதிமன்ற தீர்ப்பு ஒன்று இருக்கு. அதுல என்னன்னா 50 விழுக்காட்டுக்கு மேல் யாருமே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு 1962 உச்சநீதிமன்றம் சொல்லிட்டார். அதன் பிறகு எத்தனையோ தீர்ப்பு இந்திரா சாணி வழக்கு வந்தது. அப்போ 13 ஜட்ஜ் இந்திரா சாணி வழக்கு அவங்களும் அதை நிலைநாட்டிட்டாங்க. 50 விழுக்காடுக்கு மேல போகக்கூடாது. அப்ப தமிழ்நாட்டுக்கு அப்போ 93 ஒரு வழக்கு போட்டாங்க. தமிழ்நாட்டுல 69 விழுக்காடு இடஒதுக்கீடு இருக்கக்கூடாதுன்னு வழக்கு போட்டாங்க. அந்த வழக்கு அதுக்கு ஏற்ப நான் இந்த சட்டத்தை ஜெயலலிதா அவர்கள் கொண்டாங்க. அதன் பிறகு 2010 உச்சநீதிமன்றம் தலைமை நீதிபதி கபாடியா நினைக்கிறார். அவர் என்ன பண்ணிட்டாரு, இந்த வழக்கு எடுத்துக்கிட்டு அவர் சொன்னாரு, எனக்கு 9வது அட்டவணையில் இருந்தாலும் எனக்கு கவலை இல்லை, நான் இதை எடுத்து நான் கொண்டு வருவேன், இது வந்து ஒரு வழக்கை எடுத்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணாங்க, 2010 அவர் தீர்ப்பு கொடுத்தாரு. கபாடியா தீர்ப்பு கொடுத்தார். அந்த தீர்ப்பு என்ன சொன்னாரு, இந்த வருஷம் நான் தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு இடஒதுக்கீடு நான் எடுத்துக்கிறேன். ஆனால் ஒரு ஆண்டுக்குள் தமிழக அரசு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கிறார்களா என்று எனக்கு ஆதாரம் வேண்டும், டேட்டா வேண்டும், ஓராண்டுக்குள் டேட்டா வேண்டும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி கபாடியா 2010 தீர்ப்பு வழங்கி போயிட்டார். அதன் பிறகு ஓராண்டு காலம் கழித்து அப்ப எடுக்கல. அந்த நேரத்தில் கலைஞர் தான் இருந்தார். எங்க மருத்துவர் ஐயா அவர்கள் கலைஞரை பாத்தீங்க பாருங்க, தீர்ப்பு வந்துருச்சு, உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வந்துருச்சு, தயவு செய்து எடுங்க சரிங்க பார்க்கலாம், நிச்சயமா நான் செய்யறேன். அப்ப ஜனார்தன் அவர்கள் பிற்படுத்தப்பட்ட ஆணையராக இருந்தார், பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் சேர்மனா இருந்தார், தலைவராக இருந்தார். அவர் என்ன பண்ணிட்டாரு, 1931 சென்சஸ், கடைசியா நடந்த சென்சஸ், சட்டநாதன் அவர்கள் எடுத்த கணக்கெடுப்பு, சட்டநாதன் அவர்கள் வந்து சென்சஸ் வந்து எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டார். 31 மக்கள் தொகை எவ்வளவுனா 69 70 எவ்வளவு இருக்கும், 31 எடுத்த கணக்கெடுப்புல எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணிட்டார். அம்பாசங்கர் அவர்கள் பிறகு 84 85 வந்தாரு, அவர் கணக்கெடுப்பு, அவர் எடுத்த டோட்டல் எனுமரேஷன், இது எல்லாம் சேர்த்து ஜனார்தன் அவர்கள் ஒரு கம்பைல் பண்ணி இங்க வந்து 69 மேல தமிழ்நாட்டில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் ஓரளவுக்கு ஜஸ்டிஃபை பண்ணார். அதனாலதான் உச்சநீதிமன்றம் அமைதியா இருந்துட்டாங்க. அமைதியா இருக்கிறாங்க தவிர அந்த கேஸ் இன்னும் இருக்கு. அதன் பிறகு 2017 ஒருத்தர் வழக்கு போட்டார் உச்சநீதிமன்றத்தில், 18 இன்னொருத்தர் கேஸ் போட்டார். போட்டுட்டு உச்சநீதிமன்றம் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மராத்தா வழக்கு இருக்கு, மகாராஷ்டிராவில் கொடுத்த மராத்தா வழக்கு, அந்த வழக்கு முடிச்சவுடன் நான் தமிழ்நாடு வழக்கு எடுக்க போறேன் உச்சநீதிமன்றம் சொன்னாங்க. இப்ப மராத்தா வழக்கு முடிஞ்சு போச்சு. தமிழ்நாடு வழக்கு என்னைக்கு வேணா வரும், என்னைக்கு வேணா எடுப்பாங்க. எடுத்து உச்சநீதிமன்றம் என்ன கேட்க போறாங்க, முதல்ல எடுத்துக்க கணக்கெடுப்பு ஒன்னால நியாயப்படுத்த முடியுமா? தமிழ்நாட்டில் 69 விழுக்காடு மக்கள் எஸ்சி எஸ்டி எம்பிசி ஓபிசி இருக்கிறாங்களா? என்ன பண்ணுவார் ஸ்டாலின், என்ன பேச போறாரு, என்ன சொல்லுவாரு, இல்லன்னு சொல்ல போறாரு. உச்சநீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்குவாங்க, கொடுப்பாங்க, 69 விழுக்காடு நான் வாஷ் பண்றேன், தள்ளுபடி செய்யறேன், தமிழ்நாட்டில் 50 விழுக்காடு தான் என்று ஒரு தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா என்ன நடக்கும் தமிழ்நாட்டில்? முதல்ல திமுக ஆட்சி அடுத்த நாள் போயிடும். ஏன்னா நாங்களாம் சும்மா இருக்க மாட்டோம், மேடையில் இருக்கலாம் சும்மா இருக்க மாட்டோம்.